வாயு போன்ற தீர்ப்பு நீதிக்கு வைக்கும் நெருப்பா ரத்து செய். நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கின் கோரிக்கையை தாண்டி ஜிஓவை கேன்சல் பண்ணணும்னு யாருமே எந்த வழக்குமே போடாத போது அதிகார வரம்பை மீறி இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார். இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் போட்ட இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும். இவர் இது மாதிரியான ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு. இந்த வழக்கின் கோரிக்கை சாதி சான்றிதழை தாசில்தார் நிராகரித்தது சரியா தவறா? சரின்னு சொல்லுங்க, தவறுன்னு சொல்லுங்க. அப்பீல்ல போய் பாத்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி இந்த வழக்கில சரி, இதெல்லாம் நடந்தப்ப நம்முடைய தாவேக அரசு பொம்மை அரசு என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தா சொல்வோம் உறக்கச் சொல்வோம் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் எட்டு திக்கும் எடுத்துச் சொல்வோம் யாதும் ஊரே யாவரும் கேளி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அமமுகவின் ஆர்ப்பாட்டம். மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜி தலைமையிலான அமர்வில் ஒரு வாரத்துக்கு முன்பு மதம் மாறிய இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி சமூகங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கான பிசி முஸ்லீம் இடஒதுக்கீடு என்பது அதற்கான அரசாணை 31 ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தலைமையிலான அமர்வு இந்த ஜிஓ 31 ரத்து செய்தது முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, நீதித்துறை மரபுகளுக்கு மாண்புகளுக்கு எதிரானது. ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு எம்.எஸ். ரமேஷ் தலைமையிலான அமர்வில் இந்த ஜிஓ செல்லும் என்று ஏற்கனவே தீர்ப்பு இருக்கிற போது அதே 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்ததே தவறு. தலைமை நீதிபதிக்கு வழக்கை அனுப்பி லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். அதை அவர்கள் செய்யவில்லை. இந்திய அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் 25 கீழ் எல்லோரும் மதம் மாறும் உரிமை இருக்கிறது. இங்கு மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தரப்படவில்லை. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கியதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், பட்டியல் சமூக மக்கள். இங்கே வந்திருக்கிறது இஸ்லாமியர்கள்ட்ட வந்திருக்கிறாங்க. இருவரும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல் சமூக மக்களும் இஸ்லாமிய மக்களும் மூவருமே சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் தான். அதற்கு தான் இடஒதுக்கீடு இருக்குது. இதற்கு 1994 சட்டம் இருக்குது, 2007 சட்டம் இருக்குது. இது எதையும் பரிசீலிக்காமல் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கின் கோரிக்கையை தாண்டி ஜிஓவை கேன்சல் பண்ணணும்னு யாருமே எந்த வழக்குமே போடாத போது அதிகார வரம்பை மீறி இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு அரசியல் சட்டத்தின் வீழ்ச்சி என்பதால் இதை கண்டிக்கிறோம். இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு. தலைமை நீதிபதி தலையிட்டு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு இந்த வழக்கை அனுப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசு உரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை காக்க வேண்டும் என்று தமுமுக சார்பிலே கோருகிறோம். இன்று தமுமுக சார்பிலே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தலைமையிலான அரசியல் சட்ட விரோத தீர்ப்பை கண்டித்து மதுரையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழகம் முழுவதும் தமுமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பெரிய கட்சிகள் எல்லாம் இன்று வரை வாயை திறந்து இந்த தீர்ப்பு குறித்து பேச மறுப்பது சமூக அநீதி. சமூக நீதி என்பது இஸ்லாமியர்களையும் உள்ளடக்கியதான். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கெல்லாம் சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு என்று வரும்போது இதுவரை பெரிய கட்சிகள் வாயை திறக்காமல் இருப்பது சமூக அநீதி. அனைவரும் இதை பேச வேண்டும். இது தனிப்பட்ட இஸ்லாமிய மக்களின் பிரச்சனை அல்ல. இது அரசியல் சட்டத்தின் வீழ்ச்சி குறித்த பிரச்சனை, அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது குறித்த பிரச்சனை, நீதித்துறையின் மாண்பு குறித்த பிரச்சனை என்பதை மக்கள் மன்றத்திலே வைக்கிறோம். போராடி பல உரிமை மீட்பு பேரணி நடத்தி பல கதவுகளை தட்டி பல இயக்கங்கள் காணாத வெற்றியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வெற்றியாக பெற்று தந்த வரலாற்றை நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் எடுத்து வைக்கிறோம். நீதியரசர் மட்டுமல்ல, சனாதனவாதிகளே கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டு உரிமை ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் நாங்கள் போராடி மீட்டெடுத்த உரிமை. எங்க வரலாற்றை நான் சொல்லட்டுமா? இடஒதுக்கீட்டு உரிமையில எங்களுடைய வரலாற்றை சொல்லட்டுமா?
1995ஆம் ஆண்டு இன்றைக்கு பட்டொலி வீசி பறக்கிறது அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாள் தொடங்கி ஏறக்குறைய 97ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேரணியை நடத்தி காட்டினோம். 2004 அன்று மிகப்பெரிய பேரணி நடத்தப்பட்டது இடஒதுக்கீட்டிற்காக. அதை தொடர்ந்து 2007 நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சியில அந்த போராட்டத்திற்கு வெற்றியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கையில் எடுத்த போராட்டத்திற்கு வெற்றியாக 3.5% இடஒதுக்கீட்டு நன்றி தெரிவிக்கும் மாநாட்டிலே கலைஞர் அவர்கள் அறிவித்துக் கொடுத்தார்கள். அப்படி போராடி வெற்றி பெற்ற அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை இன்றைக்கு சர்வசாதாரணமாக ரத்து செய்து விட்டோம். புதுசா இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லி அதை வெறும் வாய் வார்த்தைகளால ரத்து செய்து விட்டு போனா அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வக்கற்ற சமுதாயம் அல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயம். அதை ரத்து செய்ய உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முறைகேடான ஒரு தீர்ப்பு, ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை இன்னைக்கு நேத்து அவங்க போட்டிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பலகால திட்டம், பலகாலம் இருக்கக்கூடிய மிக மோசமான திட்டமிடல். இந்த நீதிபதி ஜியா சுவாமிநாதன் கடந்த ஒரு வருட காலத்திலேயே எத்தனை முறை நம்மளை வீதிக்கு இழுத்து வந்து போராட வைத்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடங்கி கடந்த ஹஜ் பெருநாளுடைய அந்த இஸ்லாமியர்களினுடைய பெருநாள்ல ஆடு மாடு வெட்டக்கூடாது என்று சொல்லி மிக மோசமான அளவுக்கு நம்முடைய மார்க்க சிந்தனையை தட்டி பார்க்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார். ஆடு மாடு வெட்டக்கூடாது. ஆனா இந்த RSS சன்பரிவார கும்பல் மனிதர்களை தேடி தேடி கொள்ளும். மிக மோசமான அளவுக்கு மனிதர்கள்ட்ட காட்டு மிராண்டிகளாக நடந்து கொள்ளும். இவர்களுக்கு ஆடு மாடுகள் மேல அதிகமான கரிசனம். ஆடு நனைகிறதுன்னு ஓனா எழுத கதையாக ஆடு மாட்டை கட்டி இவங்க அழுகிறாங்களா? பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? கடந்த ஹஜ் பெருநாள்ல எத்தனை சகோதரிகள், எத்தனை தொப்புள் கொடி உறவுகள் தங்களுடைய விற்பனையை சரியாக நடத்த முடியவில்லைன்னு ஏமாற்றத்தோடு கிளம்பி போனாங்க தெரியுமா? நீங்கள் இயற்றிய சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மோசமான சட்டங்களாக இருக்கு. நீதிபதி ஜியா சுவாமிநாதன் அவர்களுக்கு ஏதாவது தீர்ப்புல வழக்கு வழங்கணும்னு ஆசை இருந்தா தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவுலையும் நிறைய வழக்குகள் கிடப்பில் கிடக்குப்பா. அதுல போய் தீர்ப்பு கொடுங்களே. மாவட்ட நீதிமன்றங்கள்ல 4.18 கோடி வழக்கு கிடப்பில் கிடக்கு. இந்திய அளவு நீதிமன்றங்கள்ல 4.80 கோடி வழக்கு கிடப்பில் கிடக்கு. அதெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. தமிழ்நாட்டில் எத்தனை வழக்கு கிடப்பில் கிடக்கு நான் சொல்லட்டுமா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கு கிடப்பில் கிடக்கு. எடுங்க, தீர்ப்பு கொடுங்க, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. பொள்ளாச்சி சம்பவம் இன்னைக்கு இந்த தாவேக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களிலே எத்தனை பச்சிளம் குழந்தைகள், எத்தனை பெண்கள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு சுதந்திரமா குற்றவாளி சுத்திக்கிட்டு இருக்கானே. அந்த வழக்க பார்க்க நேரம் இல்ல. அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்க துப்பு இல்ல. வந்து நோண்டி எடுக்கிறாரு. 2024 வழக்கை எடுத்து இந்த ஆணையை ரத்து செய்கிறோம். பொள்ளாச்சி வழக்குல 237 சகோதரிகளினுடைய அலறல் சத்தம் இன்னைக்கு எங்க காதுல கேக்குதுப்பா. நீட் தேர்வுல தற்கொலை செய்து கொண்ட மாணவியினுடைய சத்தம் கேக்குது. ஆசிபா என்ற பச்சிளம் பிள்ளை அறுத்து துண்டு துண்டாக்கப்பட்ட அந்த பிஞ்சு முகம் எங்கள் முகத்தை விட்டு மறையவில்லை. இந்த வழக்கெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. இஸ்லாமியர்களை நோன்றதுதான் இந்த ஜியா சுவாமிநாதனுக்கு வேலை என்றால் உனக்கு தெரியாது. இஸ்லாமியர்களினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது. நீதிமன்றங்களை இஸ்லாமிய சொந்தங்கள் பெருமதியாக மதித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றங்களை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் பெருமதியாக மதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எதிராக எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும், எங்களுக்கு எதிராக எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் நாங்கள் நீதிமன்றத்தை அல்ல வீதிமன்றங்களிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம்.
நம்பிக்கை இந்தியா மதச்சார்பற்ற நாடு. நீதி வெல்லும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குஜராத் படுகொலையில இருந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல நேரம் இல்ல. 400 பச்சிளம் பிள்ளைகள் எரித்துக் கொல்லப்பட்டார்கள், தீர்ப்பு சொல்ல நேரம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது, அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியல. அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாத ஒரு வழக்கை சுரண்டி புண்ணாக்கி நம்மளுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டாரு இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன். வருஷத்துக்கு ஒரு கேச போடு, விசாரி, முஸ்லிம்களை வீதியில இறக்கு. நாங்க வேலை வெட்டி இல்லாம இங்க வரலப்பா, ஜும்மாவுடைய நாள் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு வந்து நிற்கிறோம். வெற்றி உங்க பக்கம் மட்டும் வீசும் நினைக்காதப்பா. நீ இன்றைக்கு ஆட்டமாடி கொண்டிருக்கிறாய். நாங்கள் பல பிரவுன்களையும் பல அபூஜகைகளையும் பார்த்து விட்டு நிற்கிறோம். உன்னுடைய தீர்ப்புக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். திரும்ப திரும்ப சீண்டி கொண்டிருக்கக்கூடிய வேலையை இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் செய்து கொண்டிருக்கிறார். சமூக நீதி வழக்குகளை, குறிப்பாக இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும். அவர் போட்ட தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும். சரி, இதெல்லாம் நடந்தப்ப நம்முடைய தாவேக அரசு, பொம்மை அரசு என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தா, அந்த அரசாணை போன மாசம் ஜூன் மாதம் 19ஆம் தேதியே வெளியே வந்த நேரத்துல ஒரு மனு, பதில் மனு அப்ளை பண்ணியிருந்தா 8 வார கால அவகாசம் உயர் நீதிமன்ற விதிப்படி இருக்குது. அப்ளை பண்ணியிருந்தா எதுவும் செய்திருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு நடிகரை கொண்டு வந்து ஆட்சி கட்டில உட்கார வச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்கிறாங்க, முதலமைச்சரும் வேடிக்கை பார்க்கிறார். எதுவும் ஒரு பொம்மை அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பொம்மை அரசாங்கத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த வழக்கை பத்தி தெரியல, அரசு தரப்புல யார் நியமிக்கப்பட்டாங்க தெரியல, எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை அரசு இன்றைக்கு நடக்குது. அப்படின்னா தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனேயே இது மாதிரி சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் வாய் மூடி மௌனம் காக்கிறார்கள் என்றால், அந்த தாவேக அரசுக்கு எதிராக கூட நாங்கள் களம் காண தயாராக இருக்கிறோம். சர்வசாதாரணமா நம்ம இந்த அரசியலை கடந்து விட்டு போக முடியாது. ஆட்சி கட்டில் என்பது மக்களுக்காக நடத்தப்பட வேண்டும், உங்க கூட இருக்கிறவங்களுக்காக கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி தமிழகத்துல மிக மோசமான ஆட்சி இந்த 2 மாதத்துல நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு இஸ்லாமிய சொந்தமும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, நமக்கான உரிமைகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும், எந்த ஆட்சி நடந்தாலும் இந்த வீதியிலே போராட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்ற மனவேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், நம் சமுதாயத்தினுடைய இளம் தலைமுறைகள் கல்வியால் வார்த்தெடுக்கப்பட வேண்டும், கல்வியால் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர் பதவிகளை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்களும் இளைஞர்களும் அலங்கரிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பான முறையிலே தவிடுபொடியாக்கப்படும் என்பதை நினைவுபடுத்தியவளாக ஒரே ஒரு விஷயத்தை இறுதி எச்சரிக்கையாக செய்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இடஒதுக்கீட்டு உரிமையை ரத்து செய்தால் இஸ்லாத்தை ஏற்க முன்வர மாட்டார்கள் என்கின்ற சிந்தனையோடு இந்த சனாதன நீதிபதி முயற்சி எடுத்தார். இஸ்லாமிய மார்க்கம் பிடுங்கி எறிவதற்கு சாதாரண மரம் அல்ல, இது அல்லாஹ்வினுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை வீழ்த்த நினைப்பவன் வீழ்ந்து போவான், அழிக்க நினைப்பவன் அழிந்து போவான். இஸ்லாத்தை வெல்ல எவனால முடியாது. படைத்த ரப்பை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தொட்டே நீங்க எல்லா இடத்திலையும் சட்டம் இயற்றீங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். உயிரை விட்டால் எங்களுடைய வருங்கால தலைமுறை போராடும். இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் போட்ட இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும். இவர் இது மாதிரியான வழக்குகளில் இனிமேல் ஆஜராக கூடாது என்ற தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வழங்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக அடுத்த கட்ட போராட்டம் தமிழகம் தழுவிய அளவில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்கும். ஒன்னே தாவேக அரசுக்கு சொல்லிக்கிறோம், அடுத்த மாதம்
பட்ஜெட் தொடர் நடக்குது. அதுல நீங்க அந்த கடந்த அந்த அரசாணையில ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் நீங்க சேர்த்தா போதும். எங்களுடைய தலைவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். எங்கள் தலைவர் பேராசிரியர் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார். நீங்கள் இந்த அரசாணையை சரியாக நிறைவேற்றினால் சிறுபான்மை சமூகத்தினுடைய சமூக நீதியை பாதுகாப்பீர்கள். இல்லை என்றால் நாங்கள் வீதியிலே எங்களுடைய நீதிகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே இதை ஒப்படைத்தவளாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முறைகேடான தீர்ப்பின் மூலம் சமூக நீதியை முடக்க பார்க்கும் குறைமதியான தீர்ப்பை எதிர்த்து குமுறும் மனங்களின் போராட்டம் இஸ்லாத்தை தழுவுகின்ற மக்களுக்கு உரிமை மறுப்பா விஷவாயு போன்ற தீர்ப்பு நீதிக்கு வைக்கும் நெருப்பா ரத்து செய் சமூக நீதிக்கு எதிரான ஜியா சுவாமிநாதன் தீர்ப்பை உயர்நீதிமன்றமே ரத்து செய் சமூக நீதி வழக்குகளை சனாதனவாதி விசாரிக்க தடை விதி உயர்நீதிமன்றமே தடை விதி திரும்பப் பெறு தேவையற்ற தீர்ப்பை திரும்பப் பெறு அனுமதியோ அரசியல் சட்டத்தை அழிக்க பார்க்கும் மனுவாத சதிகளை அனுமதியோ. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு அரசியல் சட்டப்படி சரியானதா, நியாயப்படி சரியானதா, நீதித்துறை மாண்புகளுக்கு உதவுந்ததா என்ற எங்கள் கருத்தை நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைக்கிறோம். மக்கள் முடிவு செய்யட்டும். அவர் தீர்ப்பு சரியா, நாங்கள் அந்த தீர்ப்பின் மீது வைக்கும் விமர்சனம் சரியா என்று மக்கள் முடிவு செய்யட்டும். சமீர் அகமதுன்னு ஒருத்தர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா அம்மா இந்துக்கள் தான். சமீர் அகமதோட அண்ணன் இந்துவாக மாலத்தீவுக்கு வேலைக்கு போறார். அங்கு செல்லும் போது சில நண்பர்களை சந்திக்கிறார். அதன் மூலமாக இஸ்லாத் அவர்களுக்கு அறிமுகமாகிறது. இஸ்லாம் மதத்தின் மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இஸ்லாமியர்களாக அவர் மாறுகிறார். அதற்கு பிறகு தூத்துக்குடிக்கு வருகிறார். வந்து இஸ்லாம் மார்க்கம் குறித்து தனது சகோதரர்களுக்கு சொல்கிறார். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு தனது 2 சகோதரர்களும் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள். 2016 சமீர் அகமது இஸ்லாமியராக மாறுகிறார். அதற்கு பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செய்து 2 குழந்தைகளும் இருக்கு. 2020 கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டு அவர் விண்ணப்பிக்கிறார். பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பம் தூத்துக்குடி தாசில்தாரால் நிராகரிக்கப்படுகிறது. நிராகரித்ததை எதிர்த்து 2022ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு 4 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு தமுமுக உள்ளிட்ட பல்வேறு சமுதாய அமைப்புகளின் தொடர் முயற்சியின் பேரில் தமிழ்நாடு அரசு ஜிஓ நம்பர் 31 என்ற ஒரு அரசாணை வெளியிடுகிறது. அந்த அரசாணையிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு மாறுகிற போது இஸ்லாம் சமுதாயத்திலே 7 பிரிவுகள், பின்தங்கிய பிரிவுகள் இருக்கிறது. லெப்பை, மரக்காயர் உள்ளிட்ட, ராவுத்தர் உள்ளிட்ட பின்தங்கிய பிரிவுகள். நல்லா புரிஞ்சுக்கணும், அது சாதி கிடையாது. இந்த 7 பிரிவுகள் செக்ட் என்றுதான் ஜீவோல சொல்லியிருக்கிறாங்க. சாதி என்று நீதிபதி சொல்றாரு. சாதி என்று எந்த சட்டத்திலையும் சொல்ல, 1994 சட்டத்திலும் சொல்ல, அரசாணையிலும் சொல்லவில்லை. செக்ட் என்று சொல்லி இருக்கிறார்கள். சன்னி பிரிவு, சியா பிரிவை போல ஒரு செக்ட் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 7 செக்ட்ல அவர் ஒன்னு தேர்வு பண்ணா அந்த சான்றிதழை அவர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசாணை. அந்த அரசாணை வந்து விட்டது. 2026 இந்த வழக்கு வருது. சமீரின் வழக்கறிஞர் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனிடம் இந்த ஜிஓ இருக்கு, எனவே இந்த ஜிஓவின் படி சான்றிதழ் தர வேண்டும் என்று கோருகிறார். நீதிபதி என்ன சொல்லணும்? வழக்கின் கோரிக்கை என்ன?
சான்றிதழ் வேண்டும்ன்றதா வழக்கின் கோரிக்கை. அதை நிராகரித்த தாசில்தார் உத்தரவை ரத்து செய்து ஜீவோ 31 படி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுங்க, இவ்வளவுதான். ஆனால் நீதிபதி GR சாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்குல சான்றிதழ் பிரச்சனையை தாண்டி ஜீவோவை நான் ரத்து செய்ய போறேன். தொடக்கத்திலே சொல்றாரு ஜீவோவை ரத்து செய்ய போறேன் அப்படின்னு. ஜீவோவை ரத்து செய்ய போறேன் என்று சொன்ன பிறகு ஒரு 3 வாய்தா வருது. 12ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 19ஆம் தேதி எல்லாம் அவர் சொல்லிவிட்டு 25ஆம் தேதி 4 மணிக்கு வழக்கெடுத்து 7 மணிக்கு தீர்ப்பு கொடுத்து ஜீவோவை ரத்து செய்து விடுகிறார். இப்ப அவர் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை வரிக்கு வரி நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த தீர்ப்பு அரசியல் சட்டப்படியானதா, வழக்கு நடந்த முறை சரியானதான்றதா மக்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிறோம். ஒரு வழக்குல ஒரு வழக்கின் கோரிக்கை என்னவோ அதுதான் நீதிபதி சொல்ல முடியும். ஒருத்தர் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறாரு, அல்லது சேர்ந்து வாழணும்னு கோர்ட்டுக்கு போறாருன்னா சேர்ந்து வாழுன்னு சொல்லலாம், இல்ல டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லலாம். அதை தாண்டி நீங்க இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவு போட முடியுமா சொல்லுங்க? ஒரு டிரான்ஸ்பர் கேட்டு ஒரு காவல்துறை அதிகாரி என்னைய சட்டவிரோதமா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார்னா நீ போலீஸாவே இருக்க முடியாது, வேலையை ரத்து பண்ற அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இந்த வழக்கில வழக்கின் கோரிக்கை சாதி சான்றிதழை தாசில்தார் நிராகரித்தது சரியா தவறா? சரின்னு சொல்லுங்க, தவறுன்னு சொல்லுங்க, அப்பீல்ல போய் பார்த்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி இந்த வழக்கில யாரும் கோரவில்லை. மனுதாரர் சமீர் கேட்டாரா இந்த ஜீவோ பத்தி? அவர் இந்த ஜீவோ ரத்து செய்யணும் அவர் கேட்டாரா? அரசாங்கம் கேட்டதா? யாராவது இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சாங்களா? சங் பரிவார அமைப்பு வழக்கு போட்டாங்களா? இல்ல இந்த ஜீவோவினால் உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடியவர்கள் அல்லது பயனாளிகள் என்பது இஸ்லாமியர்கள் தான். இன்னொரு ஆள் எங்க இதுல சேர்றாரு, அவர் சேர்ந்தா எங்களுக்கு ரிசர்வேஷன் பாதிக்குது, நான் எங்களுக்கே கம்மியா இருக்கு அப்படின்னு யாராவது இஸ்லாமியர்கள் சொன்னாங்களா? எந்த இஸ்லாமிய நீதிமன்றத்துக்கு போச்சா? யாராவது கேட்டாங்களா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது வழக்கின் கோரிக்கையை தாண்டி ஒரு நீதிபதி தாண்டி போக வேண்டிய தேவை அவசியம் என்பதை அதுக்கு பதில் சொன்னவர் என்ன? இப்படி உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்கில் வழக்கின் கோரிக்கையை தாண்டி நீதிமன்றம் சென்றிருந்தால் அதை ரத்து செய்திருக்கிறது. 2வது விஷயம், இந்த வழக்குல இது பொதுநல வழக்கு கிடையாது, ஒரு தனிநபர் போட்ட வழக்கு. இந்த வழக்குல ஜீவோவை ரத்து செய்யவா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை நீதிபதி அவர்கள் நீதிபதியால் கொண்டு வரப்படுகிறது. அப்படி கொண்டு வந்தா இந்த வழக்கின் முக்கிய தரப்பாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிரதிநிதிகளை எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் கருத்தை கேட்கணுமா வேண்டாமா? பாதிக்கப்படக்கூடிய மக்களை கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு வழக்கு மிஸ் ஜாயின்ட் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் என்று சொல்வார்கள், முக்கிய தரப்பை சேர்க்காமல் ஒரு வழக்கு போட்டு ஒரு உத்தரவு வாங்கினோம்னா அந்த வழக்கு செல்லாது. இந்த டீ கடை இருக்கு, காமதேனு காஃபி பார்னு, இந்த டீ கடைக்காரருக்கும் நம்மளுக்கு ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அவரையே பார்ட்டியா சேர்க்காம யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டியை சேர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை சேர்த்து நீங்களா ஒரு தீர்ப்பு வாங்கிக்கிறீங்கன்னு வைங்க, அந்த தீர்ப்பு அவரை கட்டுப்படுத்துமா? சம்பந்தப்பட்டவருக்கே போகாம நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், நம்மளை பார்ட்டியை சேர்க்காம பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த தெருவில் இருக்கிற பார்ட்டியா சேர்த்து நம்ம வீட்டை காலி பண்ணணும், அவனுக்கு தான் சொந்தம்னு ஒரு தீர்ப்பு வாங்கி தரோம் வைங்க, நம்மளுக்கு தெரியாம வாங்குற தீர்ப்பு அது செல்லுமா? செல்லாது. அப்ப சம்பந்தப்பட்டவர்களை, இஸ்லாமியர்களை, இஸ்லாமிய அமைப்புகளை, இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதிகளை கேட்காமல் ஒரு நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும்? இதுக்கு ஏதாவது பதில் உண்டா? 3வது விஷயம், இந்த வழக்கிலே விசாரித்த முறை, இந்த வழக்கை விசாரித்த முறையே கேடானது. ஒரு நீதிபதி வழக்கு வருகிற போது அந்த வழக்குல என்ன விஷயம் இருக்கோ அதுக்கு தான் அரசு பதில் மனு போடும். அந்த வழக்குல சமீர் போட்ட பெட்டிஷன்ல ஜீவோ பத்தி எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்ப ஜீவோவே வரல. 2022 அவர் வழக்கு போடுறாரு, 2022 ஜீவோவே வரல, ஜீவோ வந்தது 2024. அப்ப அவர் மனுவுல ஜீவோவை பத்தியே சொல்லல. மனுவுல ஜீவோவை பத்தி சொல்லாத போது, ஜீவோ 31 பத்தி எந்த விவரமும் இல்லாத போது அந்த மனுவுக்கு பதில் போடுற அரசாங்கம் அவர் தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தது அவர் நிராகரித்தது செல்லுமா செல்லாதான் தான் பதில் மனு போட முடியுமே தவிர அதை தாண்டி ஜீவோ பத்தி பதில் மனுவே போட முடியாது. எனக்கு கேஸே கிடையாது. அது வழக்கு வரும்போது நீதிபதி தான் சொல்றாரு இதை நான் ரத்து பண்ண போறேன் அப்படின்னு. அப்படி உண்மையிலே ரத்து பண்ணணும்னா எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து 8 வார காலவாசம் கொடுத்து அரசாங்கத்திற்கு முறையாக பதில் சொல்ல சொல்லி பதில் மனு போட்டு இந்த வழக்கை நடத்தி இருக்க வேண்டும். ஏன் அதை நடத்தல? ஏன் நடத்தலன்றது விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த வழக்கை இந்த உயர்நீதிமன்ற நடைமுறை உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீதிபதிகள் மாறுவார்கள். நீதிபதி GR சாமிநாதனும் பூர்ணிமா என்ற 2 நீதிபதிகள் போன 3 மாதங்களுக்கு, போன மாசம் வரை, போன வியாழக்கிழமை வரை வழக்குகளை விசாரித்து வந்தார்கள். குறிப்பிட்ட அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வழக்குகளை
அவங்க நீதிபதி பூர்ணிமா உடன் இருக்கும் போதுதான் 10ஆம் தேதி 19ஆம் தேதி 22ஆம் தேதி 23ஆம் தேதி எல்லாம் நீதிபதி அவர்கள் வழக்குகளை விசாரிச்சுட்டு வராரு. ஆனா கடைசி வேலை நாள் போன வியாழக்கிழமை அன்று அந்த நீதிபதி பூர்ணிமா லீவ் போட்டாங்க. திடீர்னு இன்னொரு நீதிபதி பாலாஜி என்ற நீதிபதி வருகிறார். பாலாஜி என்ற நீதிபதி வந்து 4 மணிக்கு வழக்கை முடித்து 7 மணிக்கு தீர்ப்பு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இது அவ்வளவு தூரம் அவசியமான விஷயமா? அரசாங்கத்தை கேட்டு முறையா முடிவு பண்ணலாம், எல்லாரையும் கேட்டு முடிவு பண்ணலாம்ல. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இந்த திங்கக்கிழமை வந்தா நீதிபதி GR சாமிநாதனோடு வேறு நீதிபதி வந்து விடுவார். நீதிபதி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு நீதிபதி KK ராமகிருஷ்ணன் ஒரு நீதிபதி வராரு. அவர் இதுக்கு ஒத்துக்குருவாரா இல்லையான்னு தெரியாது. வழக்கின் கோரிக்கை தான், அதை தாண்டி போலாமா இல்லையான்னு ஒத்துக்கலாமான்னு தெரியாது. அப்ப அந்த நீதிபதி லீவ் போடுறாரு, இந்த நீதிபதி திங்கக்கிழமை வராரு, இடையில ஒரு நாள் கேப் தான் இருக்கு. கேப்ல கடா வெட்டிடணும் முடிச்சிட்டாரு. இது சரியான்னு கேட்கணும். ஒரு நாள்ல 4 மணிக்கு முடிச்சு 7 மணிக்கு தீர்ப்பு நெட்ல அப்லோட் ஆகுதுன்னா அவசரமாக யாரையும் கேட்காமல், உரிய காலவாசம் கொடுக்காமல், அரசை கேட்காமல், முக்கிய தரப்புகளை கேட்காமல் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டிய தேவை அவசியம் என்னன்னு நீதிமன்றம் சொல்லுமா? இதை கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா? அடுத்து ஜுடிஷியல் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். அதாவது நீதிமன்ற தீர்ப்புகளை, நீதிமன்ற மரபுகளை நீதிபதி கடைபிடிக்கணும். மற்ற எல்லாரும் கடைபிடிக்க சொல்ற நீதிமன்றம் நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் அதை கடைபிடித்தாரா என்ற கேள்வியை இந்த வழக்கின் வாயிலாக நாங்கள் எழுப்புகிறோம். நீங்க கோர்ட்டு தீர்ப்பை அரசாங்கம் மதிக்கல, நிறைவேற்ற மாட்டேது, இப்படி பல முறை நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அரசு அதிகாரிகள் மீது, காவல்துறை உள்ளிட்ட பலரின் மீது ஆயிரக்கணக்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. எங்க உத்தரவு நீங்க மதிக்கவே மாட்டீங்க என்று நீதிமன்றம் சொல்கிறது. அதே நீதிமன்றத்துக்கு நீதிபதி GR சாமிநாதன் அவர்களுக்கு கேட்கிறோம், அரசை பார்த்து நீங்க சொல்றீங்க, மக்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, தீர்ப்பை மதிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க உங்க மரபை, தீர்ப்பை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்தீர்களா? இந்த வழக்குக்கு முன்பாக சென்ற வருடம் 2025 கோயம்புத்தூரை சேர்ந்த கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண் இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாமிய பையனை திருமணம் பண்றாங்க. பழைய சாதி சான்றிதழ் அவங்களுக்கு போயிருச்சு. அடுத்து அவர்கள் புதிய சான்றிதழுக்கு விண்ணப்பித்து BC முஸ்லீம் சர்டிபிகேட்டும் கொடுத்துட்றாங்க. அக்ரிகல்ச்சர் ஆபீசர் வேலைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதி அவங்க செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவர்களது ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீங்க வாங்கின சர்டிபிகேட் செல்லாது என்று சொல்கிறார்கள். அதை எதிர்த்து அவர் நீதிமன்றம் வருகிறார். நீதிமன்றம் மிக தெளிவாக ஜிஓ இருக்கு, ஆக்ட் இருக்கு, அவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதற்கு எதிராக ஒரு நீதிபதியின் தீர்ப்புக்கு எதிராக 2 நீதிபதிகள் அமர்வுல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பீல் போடுறாங்க. அந்த அப்பீல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் திரு MS ரமேஷ், சக்திவேல் தலைமையிலான அமர்வால் 2025 விசாரிக்கப்படுகிறது. விசாரித்த நீதிபதிகள் இந்த ஜிஓ 1994 சட்டம், 2007 சட்டம் எல்லாவற்றையும் பரிசீலித்து இந்த ஜிஓ மட்டும் மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை உறுதி செய்யவில்லை. இந்த ஜிஓ மூலமா உரிமை வந்துடுறதுல 1994ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு சட்டம் இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டம் இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டு சட்டத்தில் எந்தெந்த மக்கள் எல்லாம் கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதிலே இஸ்லாமிய சமூகத்தில் இந்த 7 பிரிவுகள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே லிஸ்ட்ல வந்து போட்டிருக்கிறாங்க. 1994 சட்டம் என்பது 9th ஷெட்யூல்ல போட்டு பாராளுமன்ற ஒப்புதலோடு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு 9ஆம் அட்டவணை பாதுகாப்பில் உள்ள சட்டம் அதை உச்ச நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. 1994 சட்டப்படியே அவங்களுக்கு உரிமை வந்து விடுகிறது. 2007 சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே 1994 வழங்கப்பட்ட உரிமையை இந்த ஜிஓ மறுபடியும் உறுதி செய்கிறதே தவிர புதிய உரிமை ஒன்றும் கொடுக்கல. எனவே இந்த ஜிஓ செல்லும் என்று யார் சொன்னது? சென்னை உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு, நீதிபதிகள் MS ரமேஷ், சக்திவேல் தலைமையிலான அமர்வு. சக்திவேல் நீதிபதி இங்க மதுரையில் இப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஜட்ஜா இருக்கிறாங்க. MS ரமேஷ் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க தீர்ப்பு நெட்ல கூட பாருங்க இருக்கும். அந்த தீர்ப்பு என்பது நீதிபதி GR சாமிநாதன் முன்பும் கொடுக்கப்பட்டது. இப்ப ஏற்கனவே 2 நீதிபதிகள் இந்த ஜிஓவை செல்லும் என்று சொல்லி இருக்கிற போது அதே 2 நீதிபதிகள் இந்த ஜிஓ செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது.
நீதித்துறை ஒழுங்கு ஜுடிஷியல் டிசிப்ளின் என்றால் உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் கட்டுப்படணும், உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதி தீர்ப்புக்கு 3 நீதிபதிகள் கட்டுப்படணும், 3 நீதிபதிகள் தீர்ப்புக்கு 2 நீதிபதிகள் கட்டுப்படணும், 2 நீதிபதிகள் தீர்ப்புக்கு 1 நீதிபதி கட்டுப்படணும், ஹைகோர்ட் தீர்ப்புக்கு மாவட்ட நீதிமன்றம் கட்டுப்பட வேண்டும். இது ஜுடிஷியல் டிசிப்ளின் என்று பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. அந்த தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த நாட்டின் சட்டம். அந்த சட்டத்தை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் மீறி இருக்கிறார் என்றுதான் நாங்கள் இந்த பொது வழியிலே குற்றம் சாட்டுகிறோம். அதற்கு பதில் உண்டா? 2 நீதிபதி சொன்ன போது இன்னொரு 2 நீதிபதிக்கு அதுல மாற்று கருத்து இருந்தால் என்ன செய்யணும்? அதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. 2 நீதிபதி தீர்ப்பு சொன்னதுக்கு 2 நீதிபதிகளுக்கு மாற்று கருத்து இருந்தால் அந்த நீதிபதி தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது, தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும். தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்விலே அந்த வழக்கை கொண்டு வந்து எந்த 2 நீதிமன்றம் சொன்னது சரி என்று முடிவு செய்ய வேண்டும். அந்த அதிகாரம் என்பது தலைமை நீதிபதிக்கு தான் இருக்கு. இதை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தலைமை நீதிபதிக்கு அனுப்பாமல் அவரே எடுத்து ஏன் வழக்கை முடிச்சார் அப்படின்றதான் கேள்வி. இந்த வழக்கில் மட்டுமல்ல, திருப்பரங்குன்ற வழக்கில் அதான் நடந்துச்சு, கரூர்ல எச்சிநிலை வழக்கிலும் அதான் நடந்தது. கரூர் பக்கத்துல நெரூர்னு ஒரு கிராமத்துல பார்ப்பனர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் மற்ற ஜாதிக்காரர்கள் உருள வேண்டும் என்ற ஒரு கேவலமான மரபு, மனித குலத்துக்கு எதிரான மரபு, மனித நேயத்துக்கு எதிரான மரபு, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான மரபு நீண்ட காலமா இருந்துச்சு. 2015 மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் பொதுநல வழக்கு போட்டு அதை தடை செய்ய சொல்கிறார். நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான அமர்வு அதை தடை செய்கிறது. 2024 நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பாக அவர் தனி நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறார். அவரிடம் ஒரு வழக்கு போகிறது. அந்த வழக்கில் 2 நீதிபதி தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லி சொன்னவர் தான் இந்த ஜி.ஆர். சாமிநாதன். ஒரு நீதிபதியாக இருந்தது. 2 நீதிபதி தீர்ப்பே செல்லாது என்று சொன்ன போது அதையும் நாங்கள் கண்டித்தோம், அப்பீல் போட்டோம். அந்த அப்பீல் வழக்கில் உயர் நீதிமன்றம் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் செய்தது தவறு என்று சொல்லி அவர் தீர்ப்பை ரத்து செய்தது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு. யார் வேண்டாலும் பாருங்க. கரூர் வழக்கு, அது கரூர்ல எச்சிலை ஊர்ல வழக்கு நீங்க போட்டீங்கனாலே அது வந்துடும் அந்த செய்திகள் எல்லாம். இப்ப ஏற்கனவே தொடர்ச்சியாக நீதித்துறை மரபுகளை மீறும் வழக்கத்தை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வைத்திருப்பது சரியா தவறா? இப்ப மக்களுக்கு நீங்க சொல்றீங்க, ஆனால் நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு 2 நீதிபதிகள் தீர்ப்புக்கு நீதித்துறை மரபுகளுக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா மாட்டீங்களா? இப்ப மக்களுக்கு நீதித்துறை அறிவுரை சொல்றதுல, அரசு அதிகாரிகள் சொல்றதுல என்ன தகுதி நீதித்துறை இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மக்கள்? நீங்க சட்டப்படி செயல்படணும்ல. மக்களை சொல்லுகிற போது நீங்கள் ஏன் சட்டப்படி செய்யவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஏதோ மத அடிப்படையில் கொடுத்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீடு என்பது மத அடிப்படையில் வழங்கப்படவில்லை. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கி இருந்ததால் தான் வழங்கப்பட்டு இருக்கிறது. போரா முஸ்லீம் இருக்காங்க குஜராத்ல, மோடி ஆதரிக்கிற கூட்டம், அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவர்கள் நல்லா படிச்சு அதே போல நிறைய பணம் வச்சு சமூகத்தில் முன்னேறி நிலையில் இருக்கவங்க, மோடி ஆதரிச்ச பேர் இருப்பாங்க, அவர்கள் தான். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் நிலை என்ன? இஸ்லாமியர்கள் இன்னைக்கு உயர்கல்வி எடுத்துக்கிட்டா உயர்கல்வியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 14.3% இருக்கிறாங்க. பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி சமூகம்னா யாரு? காடுகளிலே மலைகளிலே வசிக்கக்கூடியவர்கள் 5.5% இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களோட உயர்கல்வி நிலை என்ன தெரியுமா? 5.3%. பட்டியல் சமூகத்தை விட 2 மடங்கு கீழே இருக்கிறாங்க. பழங்குடி சமூகத்தை விட கீழே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமூகத்துக்கு இதுல மாறி வர்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு எப்படியா சொல்ல முடியும்? இடஒதுக்கீடு கொடுப்பதை யார் தீர்மானிப்பது? யார் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை யார் தீர்மானிப்பது? நீதிமன்றமா அரசாங்கமா? எதுக்கு பேக்வர்டு கமிஷன் இருக்கு? எதுக்கு SC/ST கமிஷன் இருக்கு? யார் ஆய்வு பண்றது? கோர்ட்டோட வேலை என்ன? பாலிசி டெசிஷன் எடுக்க வேண்டியது யாரோட வேலை? கொள்கை ரீதியான விஷயங்கள் முடிவெடுக்கிறது நீதிமன்றத்தின் வேலை கிடையாது, அரசாங்கத்தோட வேலை. அது அன்கான்ஸ்டியூஷனா இல்லைன்னு தான் பார்க்கணும். அது முன்னாடி உங்க வழக்கு வந்தால்தான். இஸ்லாமியர்கள் சமூக ரீதியா கல்வி ரீதியா முன்தங்கி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்காங்களா? ஹைகோர்ட்ல இருக்கிறாங்களா? IAS எத்தனை பேர் இருக்காங்க? IPS எத்தனை பேர் இருக்காங்க? ஜட்ஜா எத்தனை பேர் இருக்கிறாங்க? குரூப் 1ல எத்தனை பேர் இருக்காங்க? குரூப் 4ல கூட இப்பதான் போறாங்க. எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகளை இன்னைக்கு தான் படிச்சே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி வருகிற போது 3.5% வாங்குறதுக்கே படாதபாடு பட்டு தான் இந்த நாட்டிலே வாங்கி இருக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில மதத்தை மாற்றினால், நம்பிக்கையை மாற்றினால், ஒரு கடவுளை விருப்பப்படி தேர்வு செய்தால் நாங்கள் இடஒதுக்கீடு தரமாட்டோம், அதை ரத்து செய்வோம் என்று சொல்வதற்கான உரிமை நீதிமன்றத்துக்கு எங்க இருக்கு? தீர்மானிக்க வேண்டியது யார்? இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25ல
எல்லோரும் விரும்பும் மதத்தை தேர்வு செய்வதற்கான உரிமை, கடவுளை தேர்வு செய்வதற்கான உரிமை, கடவுளே கிடையாதுன்னு சொல்வதற்கான உரிமை, எல்லா உரிமையும் ஆர்டிகல் 25 இருக்கு. அரசியல் சட்ட அடிப்படை உரிமை தானே. அப்ப அரசியல் சட்ட அடிப்படை உரிமையை பயன்படுத்தி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு மதத்தை மாறினா அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொன்னா அடிப்படை உரிமையை பயன்படுத்தலாமா கூடாதா சொல்லுங்க. ஒரு அரசியல் சட்டத்தை பொருள் விளக்கம் கொள்கிற போது, இன்டர்பிரட் செய்கிற போது எல்லா செக்ஷனையும் சேர்த்து மொத்தமா பார்த்தான்னு சொல்லணும். ஹார்மோனியஸ் என்று சொல்வார்கள். ஒரு பிரிவை தனித்தனியா பார்க்க முடியுமா? ஒரு பிரிவு மதம் மாறலான்றது நீதிபதி என்ன சொல்றாரு, மதம் இன்னொரு பிரிவு என்ன சொல்லுது, ஆர்டிகல் 15, 16 எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லுது. அரசியல் சட்டம் மதம் மாறலாம், சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலான்னு அரசியல் சட்டம் சொல்லுது. ஆனால் நீதிபதி கூடாதுன்னு சொன்னா இந்த நீதிபதி அரசியல் சட்டப்படி செயல்படுகிறாரா இல்லையா, அரசியல் சட்டம் அவருக்கு பொருந்துமா இல்லையான்னா அவர் சொல்லிட்டாரு அது எனக்கு பொருந்தாது. திருப்பரங்குன்றம் வழக்கு பிரச்சனையில நீதிபதி தீர்ப்பு சொன்னார், முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு மயிலாடுதுறையில சென்னையில 2 இடத்துல நிகழ்ச்சி நடக்குது. சென்னையில ஒரு தாரா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தொண்டு நிறுவன நிகழ்ச்சியில ஒரு மாடல் தூணை ஒன்றை செஞ்சு வச்சு அதுல போய் கார்த்திகை தீபத்தை நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் ஏற்றுகிறார். ஏற்றிட்டு வந்துட்டு மேடையில என்ன பேசுறாருன்னா, நாம் ஒரு நீதிபதியை நீதிமன்றத்துல அவர் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கல, ஆனால் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு நீதிபதி வந்து பிரஸை பார்க்கிறாரு, பேசுறாரு, நிறைய விஷயம் இது மாதிரி மீட்டிங்ல பேசுறாருன்னா அந்த பேச்சு விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். யார் வந்து பேசினாலும் அதை எல்லோரும் பேசுவதற்கான உரிமை என்பது இருக்கிறது. நீதிபதி GR சாமிநாதன் சென்னையில தாரா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில பேசின விஷயத்தை விமர்சிப்பதற்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. அவர் பேசுனதை நான் சொல்றேன், சரியா தப்பான்னு மக்கள் சொல்லட்டும். நீதிபதி என்ன சொல்றாருன்னா, 4.5 வருஷம் எனக்கு பதவி காலம் இருக்கு, 4.5 வருஷத்துல என்னைய பணியிலிருந்து நீக்கிவிட முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஒரு உறுதி சொல்றேன். என்ன உறுதினா, எனக்கு இன்னும் 4.5 வருஷம் இருக்கு. இந்த 4.5 வருஷ பணிக்காலத்தில் நான் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து பணியாற்றுவேன் அப்படின்னு. இது சரியான்னு சொல்லுங்க. பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசுனது எல்லா வீடியோ ஆடியோ எல்லாமே இருக்கு. ஆடியோ இருக்கு, இன்னைக்கு போய் பாருங்க. ஒரு நீதிபதியாக பதவியே இருக்கும்போது அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் தான் பதவியே இருக்கிறார். சனாதன தர்மத்துக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு பதவியே இருக்கல. ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த நீதிபதி அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் இது மாதிரி வந்து எனக்கு 4.5 வருஷம் இருக்கு, 4.5 வருஷத்துல நான் குரான் படிதான் நீதி வழங்குவேன் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டை விட்டுருவாங்களா? பைபிள் படி நீதி வழங்குறேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். மதம் என்பது அவர்கள் சொந்த விருப்பம். ஆனால் நீதிமன்றம் வருகிற போது அரசியல் சட்ட அடிப்படையில் வழங்க வேண்டும். அரசியல் சட்டம் எல்லோரும் சமமாக பார்க்க சொல்கிறது. சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். அப்படி அங்க வருகிற போது உங்க மதத்தை கழட்டி வீட்டுல போட்டுதான் நீதிபதிகள் வரணும். அப்படி இல்லாமல் ஒரு நீதிபதி ஓப்பனா எப்படி சொல்றாருன்னா அந்த தேதியிலேயே அவர் நீதிபதியா இருப்பதற்கான தகுதியை அவர் இழந்து விட்டார். அதற்கு பிறகும் இந்த சமூக நீதி வழக்குகளை அவர்கிட்ட எப்படி நீங்க போடுறீங்க? இது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியா அவர் பேசுற விஷயங்களை பேசினா 100 விஷயங்களை நம்மால் சொல்ல முடியும். அவ்வளவு விஷயங்கள் பொதுவுல பேசியிருக்காரு. நீதிபதிகள் எல்லாம் பெங்களூர்ல ஒரு மாநாடு கூட்டி நீதிபதிகளுக்கான விதிகளை அவர்களே வரையறுத்து கொண்டார்கள். அப்படி நீதிபதிகள் பொது வழியிலே வழக்கு தொடர்பாக பேசக்கூடாது என்பது ஒரு விதி. அந்த விதியை உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உறுதி செய்ய இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 நீதிபதிகள் தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது. அப்படி 5 நீதிபதிகள் உறுதி செய்து பொதுவெளியிலே தேவையற்ற முறையில் நீதிபதிகள் பேசக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிற போது அந்த விதியை நீதிபதி GR சாமிநாதன் பேசுகிறார்.